விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டைமண்ட் மேளா அட் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் உலகமெங்கும். என்ன ஆகுனா அவங்க தூக்கத்தில் மூளை விழிச்சிரும். தன்னை யாரோ, அதாவது நம்ம இதில் சொல்ல போனாக்கா அமுக்குவான் பெயின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை நம்மளை யாரோ ஒருத்தர் போட்டு அழுத்துற மாதிரி இருக்கும். நம்ம கை காலெல்லாம் செயலிழந்து போயிடும், மூளை மட்டும் வேலை செய்யும். ஆத்மா ஒரு பெண்ணுக்குள்ளே ஆட்கொண்டுட்டாக்கா என்ன ஒரு பிரச்சனை, ஃபஸ்ட்டு என்ன ஒரு இந்த பிசிஓடி ப்ராப்ளம் வரும், இர்ரெகுலர் ப்ராப்ளம் வரும். அப்புறம் அது போக இந்த நைட்டில் பல பெண்கள் வெளியே சொல்ல அவங்க வெக்கப்படுவாங்க. என்னென்னா யாரோ தன் கூட உடலுறவு கொள்கிற மாதிரியான ஒரு சில சிம்டம்ஸ் இருக்கும். இது இயல்பாகவே இருக்கும். ஒரு துராத்மாவோட உணவுங்கிறது பார்த்திங்கன்னா பெண்ணோட மாதவிடாய் தான். இளம் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இது கற்பமாக இருக்கிற மாதிரி வயிற்றுக்குள்ளே ஏதோ ஒரு வெயிட்டான பொருளை தூக்கி சுமந்துக்கிட்டு இருக்க மாதிரியே ஒரு தொந்தரவு இருந்துகிட்டே இருக்கும். ஒரு துராத்மா தங்கிட்ட அண்டிருச்சு அப்படின்னாக்கா அது பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 6 மாதம். அந்த 6 நாளுக்கு அப்புறம் 6 மாதம் வரைக்கும் கூட இன்றைக்கும். இப்போ மோகினியுடைய ஒரு வகை இல்லை, நம்ம ஒரு துராத்மாவை வந்து மோகினின்னு சொல்லி கூப்பிடுறோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. இது ஆணுக்கு மட்டுமே பாதிக்குமா, இல்லை பெண்களுக்கும் இதுக்கான பாதிப்பு இருக்குமா? இல்லை, பெண்களுக்கும் இது சார்ந்த பாதிப்பு இருக்கும். இப்போ பசங்களுக்கு நம்ம சொல்ல போனாக்கா இந்த மாதிரி உடல்வாகு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதே இதுதான் பெண்ணுக்கும் சரி. கண்டிப்பாக பெண்ணுக்கும் ஏதாவது ஆத்மா சார்ந்த அந்த மோகினி சொன்னால் தான் அவங்களுக்கு புரிதலுக்காண்டி அந்த வார்த்தையை நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. பெண்ணுக்கும் இது சார்ந்த பாதிப்புகளுக்கு பல பெண்கள் இந்த மாதிரி ஆத்மா கோளாறால் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அதாவது துரு ஆத்மாக்கள் அண்டிருச்சுனாவே அவங்களுக்கு ஒரு சில சிம்டம்ஸ் இருக்கும், தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அவங்களோட வாழ்க்கையிலையும் சரி பெரிய ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணும். ஆண்களுக்கு சொன்னீங்க உடல் ரீதியான பாதிப்புகள் அப்படின்னு, பெண்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு இருக்கும்? இப்போது பெண்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு இருக்குங்கிறத விட நான் அதை கூட நான் சேர்த்து ஒரு சயின்ஸையும் கனெக்ட் பண்ணிடுறேன். இப்போ பெண்கள் தூங்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா என்ன ஆகும் அப்படின்னாக்கா அவங்க நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களோட மூளை மட்டும் வேலை செய்யும், அவங்களோட தசை நரம்புகளோ இல்லை கை கால்களோ எதுவுமே வேலை செய்யாது. இது பொதுவாகவே ஆணுக்கும் இருக்கும் பெண்ணுக்கும் இருக்கும். இது பெண்களுக்கு மோஸ்ட்லியாக அந்த மாதிரியான ஒரு தொந்தரவு இருக்கும். என்ன ஆகுனா அவங்க தூக்கத்தில் மூளை விழிச்சிரும். தன்னை யாரோ, அதாவது நம்ம இப்போ இதில் சொல்ல போனாக்கா அமுக்குவான் பெயின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை நம்மளை யாரோ ஒருத்தர் போட்டு அழுத்துற மாதிரி இருக்கும். நம்ம கை காலெல்லாம் செயலிழந்து போயிடும், மூளை மட்டும் வேலை செய்யும். ஆனால் நம்மளோட கை கால்கள் செயலிழந்து போயிடும். கிட்டத்தட்ட ஒரு 30 நொடியிலேருந்து 1.5 நிமிடம் வரைக்கும் கூட நீளும். என்ன ஆகும்னாக்கா அந்த நேரத்தில் தன்னால் எந்த ஒரு செயலும் செய்ய முடியாது. கை காலம் கட்டப்பட்ட நிலைமையில் உணர்வாங்க. அதை மீறி எந்த ஒரு செயலும் செய்ய முடியாது. இது தினம் தினம் நடக்கிற பெண்களும் இருக்குது. இவங்க என்ன நினைப்பாங்க, ஏதோ தொந்தரவு அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்குவாங்க. இது நாளடைவில் இதனால் நிறைய பாதிப்புகள் வர ஆரம்பிக்கும். இப்போது இது சார்ந்து இங்கே சயின்ஸில் உள்ளே போனாக்கா இப்போ இவங்களே போய் ஒரு சில டாக்டரை அணுகுவாங்க. அப்போ அதை சொல்லுவாங்க இது இயல்பாக இருக்கிறதானே அப்படின்னா. அதுக்கு வந்து சயின்ஸ் என்ன சொல்லுது, அதுக்கான விளக்கம் என்ன சொல்லுதுன்னா, இதை ஆய்வே செஞ்சுருக்காங்க. பிபிசியில் அது சார்ந்து கோப்பு படங்கள் கூட வந்திருக்கு. என்ன செய்கிறாங்க, உலக நாடுகளே இதை ஆராய்ச்சி செஞ்சுருக்கு. இந்த மாதிரி ஒரு சில சிம்டம்ஸ் இருக்குது. எல்லா பெண்களுக்கும் என்ன ஆகுதுன்னா நைட்டில் தூங்கும் போது திடீர்னு பார்த்தாக்கா கைகால் கட்டப்பட்ட மாதிரி ஒரு நிலைமை, எண்ணங்கள் மட்டும் திடீர்னு வந்து போகும். அந்த நேரத்தில் தன் கை கால்கள் செயல்படாது. இதுக்கு என்ன அவங்க சொல்கிறாங்க, அவங்க வைக்கிற பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டீப் ஸ்லீப் பேரலைசஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கான தீர்வு அங்கே பார்த்தீங்கன்னாக்கா இல்லை, அதுக்கான மருத்துவங்கிறது கிடையாது. இது இயல்பாக எல்லாருக்கும் பொதுவாக இருக்குது. எல்லா நாட்டிலையும் இது சார்ந்து நம்ம ஆய்வுகள் மேற்கொண்ட போது எல்லாரும் சொல்கிறது தன்னை யாரோ போட்டு அமுத்துறாங்க, தன்னை யாரோ உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க, தன்னை யாரோ வாட்ச் பண்ணுறாங்க, அதனால் எனக்கு இந்த தொந்தரவு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இது ஆய்வறிக்கை அதுதான் சொல்லுது. இதுக்கு மருத்துவ ரீதியாக தீர்வு இருக்கா அப்படின்னு கேட்டாக்கா தீர்வு கிடையாது. தீர்வு அவங்களால கொடுக்க முடியல. அதுக்கு அவங்க சொல்கிற ஒரு சில இதெல்லாம் டயாபெட்டிக்ஸ் சார்ந்த ஒரு சில மாத்திரைகள் கொடுக்குறாங்க. இது பார்த்திங்கன்னா இது அறிவியல் சார்ந்து இவங்க கொடுக்குறது இது இயல்பாகவே இருக்குது. டயாபெட்டிக்கு சார்ந்து ஒரு சில மாத்திரைகளை கொடுக்குறாங்க. இதனால் அவங்களுக்கு ஒரு பெருசாக ஒரு மாற்றம் வந்ததில்லை. இப்போது இப்போ நம்ம ஆண்களுக்கு சொன்ன மாதிரி இது ஆத்மா தான். ஆத்மா ஒரு பெண்ணுக்குள்ளே ஆட்கொண்டுட்டாக்கா என்ன ஒரு பிரச்சனை, ஃபஸ்ட்டு என்ன ஒரு இந்த பிசிஓடி ப்ராப்ளம் வரும், இர்ரெகுலர் ப்ராப்ளம் வரும். அப்புறம் அது போக இந்த நைட்டில் பெண்களுக்கும் சரி ஆண் மாதிரி பெண்ணுக்கும் சரி கைகள் கட்டப்பட்ட நிலையில் யாரோ தன்னை போட்டு அழுத்தி இருக்கிற மாதிரி இருக்கும். பல பெண்கள் வெளியே சொல்ல அவங்க வெக்கப்படுவாங்க. என்னென்னா
யாரோ தன் கூட உடலுறவு கொள்கிற மாதிரியான ஒரு சில சிம்டம்ஸ் இருக்கும். இது இயல்பாகவே இருக்கும். இதை தான் வந்து என்ன இந்த அமுக்குவான் பெயின் இங்கே நம்ம பொதுவாக புரிதலுக்காக அதை சொல்லுவாங்க. யாரோ உடல் கூட இந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா அவங்க பொதுவாக சயின்ஸ் என்ன சொன்னால் ஒரு 15 செகண்டு தன்னோட பிரெயின் வந்து விழிச்சிடுது. அதுக்கப்புறம் வந்து நம்ம கைகால்கள் செயல்படுறதுக்கு நம்ம நரம்புகள் செயல்படுறதுக்கு ஒரு 15 செகண்டு ஆகுது. அதுதான் இந்த பிரச்சனைக்கு காரணம் அப்படிங்கிறாங்க. ஆனால் இங்கே பொதுவாக பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 30 செகண்ட் ஆகுது இந்த தொந்தரவு இருக்கும். 30 செகண்ட்லேருந்து 1.5 நிமிடம் வரைக்கும் அவங்க அதுக்கப்புறம் நார்மல் நிலைக்கு சகஜ நிலைக்கு வந்துடுறாங்க அப்படின்னு சயின்ஸ் சொல்லுது. ஆனால் அது கிடையாது. அந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னா ஆணை போல பெண்ணுக்கும் விந்து கழிதுங்கிறது ஒன்று தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இதனால் என்னென்னா இவங்களோட இல்லற வாழ்க்கையிலும் பாதிப்பு இருக்குது. தன்னோட அந்த அதாவது கணவன் மனைவி சார்ந்து ஒரு சில பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைக்கு உரியதாக இருக்கும். அவங்களுக்கு உடல் சார்ந்து ஒரு சில தொந்தரவுகள் கொடுத்துட்டே இருக்கும். இப்போ ஒரு ஆத்மாவே வந்து நம்ம உள்ளுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னாக்கா அது சார்ந்து என்னென்ன பிரச்சனை வரும்னு கேட்டிங்கன்னா நான் அதை சொல்கிறேன். இப்போ பெண்களுக்கு நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி மோகினி பாதிப்பு அப்படின்னு கேட்கவே வித்தியாசமாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் நான் இப்படி கேட்குறேன். இதே இது ஆத்மா ரீதியான கோளாறுகள் இருக்கு இல்லையா பெண்களுக்கு, அது என்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும்? இப்போ பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆத்மாங்கிறது அவங்கக்கிட்ட உள்ள என்ட்ரு ஆயிடுச்சு அப்படின்னாக்கா என்ன ஆகும் அப்படின்னாக்கா ஒரு துராத்மாவோட உணவுங்கிறது பார்த்திங்கன்னா பெண்ணோட மாதவிடாய் தான். இங்கே பல பேர் வந்து நம்ம அதை பேசினாக்கா பெண்ணையும் அது பெண்ணை நம்ம எதாக தவறாக பேசுகிறோமோ இல்லை அவங்கள இறக்க பேசுகிறோம் அப்படி கிடையாது. இன்றைக்கி உலகமே வேறு, இன்றைக்கி பெண்ணு தான் எல்லாத்துலேயும் முதன்மையானவளாக இருக்கா. இங்கே ஒரு சிலது யாருக்குமே இல்லாத ஒரு பாக்கியம் என்னென்னா பெண்ணுக்கு தான் இருக்குது. அவள் தாய்மைங்கிற ஒரு பெரிய பாக்கியம் இருக்கு இல்லையா. அவ்வளோ இன்றைக்கி தமிழ் சமுதாயமே பெண்ணை வந்து கடவுளை தானே பார்க்குது. இப்போது இந்த மாதிரியான இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் இன்றைக்கி நவநாகரிக உலகத்தில் ஒரு சில நேரம் இவங்க எங்கன்னா இந்த அவங்க மாதவிடாய் டயத்தில் வெளியே போகும்போது இந்த ஆத்மா கோளாறில் ஒரு சில துர்ஆத்மாக்கால அதுக்காண்டி எல்லா பெண்ணுக்கும் அப்படியான ஒரு இடத்துல ஒருத்தன் தான் அந்த துர்மரணம் அடைவான். அவன் போய் எப்படி எல்லாருக்கிட்டையும் இருப்பான். அந்த வழியில் யார் போகிறாங்களோ இல்லை அந்த நேரத்தில் அந்த கடக்கும் போது தான் அந்த மாதிரியான துராத்மாக்கள் ஒரு சிலர் பெண்கள் உடம்புல ஏறிது. அது என்ன பண்ணும் ஏறினாக்கா இவங்களோட உடம்புல பார்த்தீங்கன்னாக்கா நம்ம உடம்பை போட்டு அதாவது துணியை போட்டு பிழிஞ்சாக்கா தண்ணியில் அமுத்து பிழிஞ்சோன்னா துவைக்கும் போது அந்த மாதிரியான உடலில் ஒரு சில உபாதைகள் இருக்கும். உடம்புல வலி இருக்கும். ஷோல்டர் பெயின் பெண்களுக்கு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். அதே போல் முதுகு வலிங்கிறது தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். உள்ளங்கால் அரிப்போ வலியோ இது இருந்துக்கிட்டே இருக்கும். தன்னோட அடி வயிற்றில் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது இளம் பெண்களுக்கே பார்த்தீங்கன்னாக்கா கர்ப்பமாக இருக்கிற மாதிரி வயிற்றுக்குள்ளே ஏதோ ஒரு வெயிட்டான பொருளை தூக்கி சுமந்துக்கிட்டு இருக்க மாதிரியே ஒரு தொந்தரவு இருந்துகிட்டே இருக்கும். நைட்டு இரவு உறக்கம் இருக்காது. அப்படியே இரவு உறக்கம் வந்தாலும் அந்த நடுநீசியில் யாரோ தன்னை போட்டு அழுத்துற மாதிரியோ இல்லை அது சார்ந்து ஒரு சில இன்னல்களை அவங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கும். இது இயல்பாக நடந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் அவங்களுக்கு இருக்க முடியாது. ஆனால் காலைல 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் டென்ஷனாகவே இருப்பாங்க. இல்லைன்னா சோர்வாக இருப்பாங்க. எந்திரிச்சு குளிச்சுட்டு மறுபடியும் வந்து எப்படா தூங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில சோர்வு இருந்துக்கிட்டே இருக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னாக்கா அந்த பிசிஓடி ப்ராப்ளமும் இர்ரெகுலர் ப்ராப்ளமும் கண்டிப்பாக இருக்கும். இப்போ பெண்களை பொறுத்த வரைக்கும் விடாய் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள்லேருந்து 5 நாளுங்கிறது ரெகுலராக இருக்கும். ஒரு துராத்மா தங்கிட்ட அண்டிருச்சு அப்படின்னாக்கா அது பார்த்திங்கன்னா குறைஞ்சது 6 மாதம். அந்த 6 நாளுக்கு அப்புறம் 6 மாதம் வரைக்கும் கூட இன்றைக்கும் அந்த பீரியட்ஸுங்கிற ஒரு பிரச்சனை அந்த தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. வருடக்கணக்கானலாம் இருக்குது. இப்போது இன்றைக்கும் அதுக்கு என்ன மருத்துவத்தால் தீர்வு கொடுக்க முடியல. 70 வயது ஒரு மூதாட்டிக்கே இந்த பிரச்சனை இருக்குது. இப்போ அதை நம்ம சமீபத்தில் தீர்த்தோம். இந்த மாதிரியான ஒரு தொந்தரவுகளும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அவங்க இல்லற வாழ்க்கையிலையும் இந்த மாதிரியான தொந்தரவு கொடுத்துட்ருக்கோம். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டைமண்ட் மேளா அட் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் உலகமெங்கும்.